குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 26 மே 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் ஒரு டாப்பிக்காக நடத்திட்டு இருக்கோம். அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 18வது மக்களவைத் தேர்தலோட 6ஆம் கட்ட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதாவது வந்து முடிஞ்சிச்சு. 61% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இதில் வந்து முக்கிய பிரமுகர்லாம் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். இந்த பேர்லாம் நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. பேருக்காக தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது அவங்க நேம் தான் இம்பார்ட்டன்ட், இவங்க வாக்கு செலுத்திருக்காங்களா இல்லையான்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து, ஓகேங்களா. இவங்கெல்லாம் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரை வந்து அப்படியே எழுதிக்கோங்க, தலைமை தேர்தல் ஆணையர், ஆணையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அதிவீரராம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து கட்டியிருக்கிறாரு. அவர் ஒரு மன்னராக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த தமிழ் அறிஞராக வந்திருக்காரு. ஏன் அப்படின்னா நைடதம், வெற்றி வேட்கை உள்ளிட்ட நூல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. தமிழில் இருக்குது, சரிங்களா, தமிழ் புக்கில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து தகைசால் தமிழர் விருது வந்து பார்த்திங்கன்னா இனி வருங்காலங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறையின் தான் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வந்து இனிமேல் வழங்குவாங்க, சரிங்களா. தமிழ் மொழியை வளர்த்தெடுப்பதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்வது மட்டுமின்றி தமிழை போற்றும் மொழிக்காகவும் பணியாற்றி வரும் அறிஞர்களுக்கு வந்து பெருமைப்படுத்தும் வகையில் வந்து இந்த விருதுகள்லாம் வழங்கப்படுது. ஆண்டுதோறும் 35 பிரிவுகளின் கீழ் அது பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து வழங்கப்படுது, ஓகேங்களா. புதிதாக இலக்கிய மாமணி விருது உருவாக்கப்பட்டு ஆண்டுதோறும் 3 அறிஞர்களுக்கு 5 லட்சம் வீதம் வந்து வழங்கப்பட்டு வருது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிரிவுகளின் கீழ் 260 பேருக்கு வந்து விருதுகள் வந்து வழங்கியிருக்காங்க. தகைசால் தமிழ் விருது வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தின் பெருமையையும் தமிழையும் போற்றி வருவோரின் ஒருவருக்கு மட்டும் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா தகைசால் தமிழ் விருது வந்து வழங்கப்படுது. கடந்த 2 ஆண்டுகளாக பொதுத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறை வந்து இனிமேல் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட முக்கியமானது என்ன, சாகித்ய அகாடமி, கலைஞர் செம்மொழி தமிழ் விருது ஆகிய விருதுகளை பெற்ற எழுத்தாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. முதற்கட்டமாக 6 அறிஞர்களுக்கு வந்து வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அந்த துறை மூலம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தின் மிகப்பெரிய அடையாளங்களின் ஒன்றாக திகழும் திருக்குறளை வந்து மாணவர்கள் அறிந்திடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா குறள் முற்றோதல் திட்டம் அப்படின்னு ஒன்று செயல்படுத்துகிறாங்க, ஓகேங்களா. குறள் முற்றோதல் திட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை கொண்டு சேர்க்கிற திட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு வந்து சென்னையிலேருந்து அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெறுக்கு. அதுக்கான பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு, இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. முதல் மாநாடு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு முதல் மாநாடு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கலைஞர் அவர்களுடைய பீரியடில் வந்து நடந்துச்சு. இப்போ ஸ்டாலின் அவருடைய பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு வந்து சென்னையில் நடக்கிறது, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற 31ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்க வாய்ப்புள்ள இந்திய வானிலை மையம் வந்து அண்மையில் தெரிவிச்சிருந்துச்சு. அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்கணும். 31ஆம் தேதி தொடங்குச்சுன்னா ரொம்ப அதிதீவிரமான மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய இதில் புக்ஸ்லேயே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஞ்சி மக்களவை தொகுதியில் பெண் ஹாக்கி விளையாட்டை மையப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி வந்து அமைச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க, எங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் மலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா பெண் செய்தியாளர் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து முதல் 2017ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டில் வந்து ஒரு மாரத்தான் நடந்துச்சு. அதை குறித்த செய்திகளை சேகரிக்க போகும்போது அதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக ஏறி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நடப்பாண்டில் வந்து 3 முறை ஏறி வந்து சாதனை படைச்சிருக்காங்க. இவங்க வந்து நேபாளத்தை சேர்ந்த புகைப்பட செய்தியாளர் பூர்ணிமா ஷெர்ஸ்டா, ஓகேங்களா. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆண்டில் வந்து அந்த மலையை ஏறி வந்து சாதனை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சந்தையில் ரொபாஸ்டர் காப்பிக்கான தேவை அதிகமாக இருப்பதால் இந்தியாவின் காப்பி ஏற்றுமதி வந்து 2023-24 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா $128 கோடி உயர்ந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 13.35% வந்து அதிகம். ஓகேங்களா. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி, ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜெர்மனி, துருக்கி ஆகிய நாடுகள் வந்து இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி சந்தையாக இருக்குது. இந்த நாடுகள்லாம் ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக தடகள போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஸ்ப்ரிண்டர் சிம்ரன் சர்மா வந்து பார்த்திங்கன்னா மகளிர் 200 மீட்டர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த தங்கத்தோடு சேர்த்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 தங்கத்துடன் மொத்தம் 17 தங்கங்களை வந்து கைப்பற்றிருக்குது. ஜப்பானின் கோப்பே நகரில் வந்து பார்த்திங்கன்னா பாரா ஒலிம்பிக் தடகள போட்டிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. இதில் இந்தியா 6 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கல பதக்கங்களுடன் இந்தியா வந்து 17 பதக்கங்களுடன் 6வது இடத்துல இருக்குது. 33 தங்கத்துடன் மொத்தம் 87 பதக்கங்களை கையில் வச்சு வந்து சீனா வந்து முதலிடத்தில் இருக்குது. 19 தங்கத்துடன் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் 2ஆம் இடத்துலையும், 7 தங்கத்துடன் உஸ்பெகிஸ்தான் வந்து 3வது இடத்துலையும் இருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் 2024 சாம்பியன் அணிகளுக்கு வந்து பரிசு தொகை வந்து பார்த்திங்கன்னா 70 கோடியும், ரன்னர் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 கோடியும் ரொக்க பரிசு தரும். 3வது அணிக்கு வந்து 7 கோடியும், 4வது இருக்கிற அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.5 கோடியும் வந்து தரப்படும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் குத்துச்சண்டை குவாலிஃபயர் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அபிமன்யு லோரா வந்து பார்த்திங்கன்னா காலிறுதி தகுதிக்கு வந்து முன்னேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரு தலைநகர் விமாவில் நடைபெற்ற உலக யூத் பளுதூக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பேடாப்ரெட் பராலி அவர் வந்து 73 கிலோ பிரிவில் வந்து தங்கம் வென்றிருக்காரு. 17 வயதான பராலி வந்து பார்த்திங்கன்னா 296 கிலோ எடையை தூக்கி வந்து தங்கம் வென்று சாதனை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து தென் அமெரிக்காவின் கால்பந்து சாம்பியன் போட்டிக்கான கோபா அமெரிக்காவில் முதல் முறையாக பெண் நடுவர்கள் வந்து பணிபுரியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பெண்களை முன்னிலைப்படுத்துறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக வில்வித்தை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் பிரிவில் இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா தலா ஒரு தங்கம் வெள்ளியை வந்து வென்றிருக்குது. இதன் மூலம் இந்தியா மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் பிரிவில் ஹாட்ரிக் தங்கம் வந்து ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா. ஷாங்காயில் நடந்த முதல் கட்ட போட்டியிலையும், இத்தாலியில் நடந்த 2ஆம் கட்ட போட்டியிலையும், ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலக வில்வித்தை போட்டியிலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 முறையாக வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிவி சிந்து அவங்க வந்து தயாராகிட்டுருக்காங்க. அவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றுக்கிறாங்க, பயிற்சி மேற்கொண்டுட்டுருக்காங்க. அடுத்து கேன்ஸ் திரைப்பட விழா. ஓகேங்களா. பல்கேரியா நாட்டு இயக்குனர் கோன்ஸ்டன்டின் போஜனோவ் இயக்கத்தில் வந்து தி ஷேம்லெஸ் அப்படின்ற ஹிந்தி திரைப்படத்தின் நடித்ததாக இந்தியாவைச் சேர்ந்த அனசுயா சென்குப்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நடிகைக்கான விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன படம்? தி ஷேம்லெஸ் அப்படின்ற படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அனசுயா சென்குப்தாவுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்படுது. புதிய பரிணாமத்திலான திரைப்படத்தை ஊக்குவிக்கும் தி அன்சர்டைன் ரெக்கார்ட் அப்படின்ற பிரிவில் கீழ் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே பிரிவில் வந்து சிறந்த படங்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த படங்கள் வந்து பிளாக் டாக் அப்படின்ற படத்துக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த பிரிவு வந்து சிறந்த நடிகர் விருது வந்துன்னா எல் ஹிஸ்டோரியர் டி சோலமனே அப்படின்ற பிரெஞ்சு திரைப்படத்தில் நடித்ததற்காக வந்து பார்த்திங்கன்னா அபோவ் சங்கரே அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அதேபோல் சிறந்த இயக்குனர் விருது பார்த்திங்கன்னா தி டேமண்ட் என்ற திரைப்படத்துக்காக இத்தாலியைச் சேர்ந்த ராபர்ட்டோ மினர்வினிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆன் பிகமிங் ஏ கினியா ஃபவுல் அப்படின்ற திரைப்படத்துக்கும் ஜாம்பியாவைச் சேர்ந்த ருங்கனோ நியோனிக்கும் சேர்ந்து வழங்கியிருக்கிறாங்க சிறந்த இயக்குனர் விருது. ஓகேங்களா. உலகம் முழுவதும் பல நாடுகளைச் சேர்ந்த திரைத்துறை வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. 77வது கேன்ஸ் திரைப்பட விழா இது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை உருவான ரீமெல் புயல். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024ஆம் ஆண்டு உருவான முதல் புயல் வந்து ரீமெல் புயல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக முடிஞ்சவங்களுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. நான் இதை வந்து கட் பண்ணி டெலிகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணி படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான் இன்றைக்கி இம்பார்ட்டனாக பார்த்துட்டோம். இதுவே போதுமானது. இது பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.